கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு அம்மா செய்வாங்க. இப்போ நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். என்னங்கடா? இல்ல ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது சத்யா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன். தாங்கள் கூறுவதின் காரணம் என்னவோ? ஒன்றாயிரண்டா. இன்னத்தான் நான் சொல்ல. ஒவ்வொன்றாய் கூறும். நிறுத்துங்க. இப்ப எதுக்கு 3 பேர் பேசிட்டு இருக்கீங்க? எப்போதும் போல சாதாரண பேசுங்க. ஒரே மண்டெரிச்சலா இருக்கு. சத்யா, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? மேட்டர் என்னன்னு சொல்ல. டேய், எப்பவுமே அமுல் பேபி அவன் வேலையை அவனாதான் செஞ்சுக்குவான். இன்னைக்குன்னு பார்த்து எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லிட்டான். என்னடா உங்க ரியாக்ஷனே சரியில்லை. இதெல்லாம் ஒரு மேட்ரா சத்யா. ஏன்னு சொல்லுன்னு கேட்டா சப்ப காரணமா சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கூட தான் வேலை செய்ய சோம்பேத்தனம் பட்டுக்குன்னு எல்லா வேலையும் என் தெல்ல கட்டுவானுங்க. அதுக்கு நான் காண்டாக தான் செய்வேன். எதுக்கு சந்தோஷப்படுறேன்னு தெரியலையே. நாங்க உங்ககிட்ட வேலை சொன்னா நீங்க அப்படியே செஞ்சு கிழிச்சிருவீங்க. சோடா கட்ட சைஸ்ல இருந்துகிட்டு நீ என்ன தடி பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட? டீ வாங்கிட்டு வந்து தரது வேலைக்கே அவன் அந்த பழைய பைக்கை துடைக்கிறத தவிர நீங்க என்ன வேலை பெருசா செஞ்சு கிழிச்சிட்டீங்க சொல்லுங்க. சொல்றா மண்ட போன சொல்லுங்க. என் சைஸ்க்கு டீயாவது வாங்கிட்டு வரேன். செனப்பணிமா இருந்துன்னு ஒரு வேலை செய்யாம வேலை செய்யற மாதிரி இங்க நடிச்சுக்கின்னு காலத்தை ஓட்டுக்கிறேன். நிறுத்துங்கடா. அவனை கீழே இருக்க. ஏன்டா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கின்னு ஒரு மேட்ரு உங்களாண்ட சொல்லி நிறுகிறான். அது இன்னனே புரிஞ்சுக்காம லூஸ் மாதிரி சண்டை போட்டு நிறுகிறீங்க. அட போ சத்யா. பிரபு சார் வேலை சொன்னாரு, நீ அவர் சொன்ன வேலையை செஞ்சிருக்க. இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அட லூசே, இப்பதாண்டா அவன் என்னாண்ட உரிமை எடுத்துக்கவே ஆரம்பிச்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன ஏதோ அந்நியமா நினைச்சதுனால்தான் என்னாண்ட வேலை சொல்றதுக்குலாம் யோசிச்சுக்கின்னு அவனே எல்லாத்தையும் செஞ்சுக்குவான். நீதான் உரிமை எடுத்துக்கிறான். அப்ப அவன் என்ன மனசார பொண்டாட்டியா எடுத்துக்கினான் தானே அர்த்தம். வேலை சொன்னதெல்லாம் வச்சு எப்படி நினைச்சிட்டு இருக்கா சத்யா? எனக்கும் அந்த டவுட் வந்துச்சுரா. அதனாலதான் நான் அவனாண்டியா கேட்டேன். என்ன சொன்னாரு? நீங்களும் எனக்கு அம்மா மாதிரிதான்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. என்னடா அம்மா மாதிரி தானே சொன்னாரு. இப்பயும் பொட்டாட்டின்லாம் ஒன்றும் சொல்லி. டேய், என்னடா இவன் என்ன அம்மா சொல்லிட்டான்னு சொல்லிருக்கான். இவன் பொண்டாட்டின்னு சொல்லன்னு சொல்லிருக்கான். ஆமா சத்யா, பொண்டாட்டின்னு சொல்லல. டேய், என்னடா இவனும் இப்படியெல்லாம் பேசினிருக்கான். முதல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அம்மான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். டேய், உங்களாண்ட போய் சொன்னான் பேரு என்ன சொல்லணும். சத்யா, அவருக்கு உன்னை பிடிக்கிறது வேற, உன்னை ஏத்துக்கிறது வேற. அம்மான்னு சொன்னவரு பொண்டாட்டின்னு ஏன் சொல்ல? அது முன்னாடியே சொல்லுவானே. எங்க போனாலும் ஏன் ஒய்ஃபு ஏன் பொண்டாட்டின்னு எல்லாராண்டும் நிறைய இடத்துல சொல்லிடுறானே. வாயால சொல்றது வேற, மனசார ஏத்துக்கிறது வேற. டேய், இப்ப என்னடா சொல்றீங்க? உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டோம், அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம் அவரு உங்களை ஏத்துக்கிட்டாருன்னு. அதுக்குதான் நாங்க ஆக்ரா போறோமே. ஆக்ரா போறீங்களா? ஆமா, அதான் போன வாட்டியே போறோம்னு சொல்லிட்டு போவே இல்லையே. ஆனா இந்த வாட்டி நானும் அவள் பேபியும் கன்ஃபார்மா போறோம். போயிட்டாலும் டேய், என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க? எது சொன்னாலும் ஒரு மாதிரியாவே பேசின்னு இருக்கீங்க. ஆமா, அப்புறம்ண்ணா பிரபு சார் தாஜ்மஹாலை சமாதின்னு சொன்னாரு. உனக்கு தாஜ்மஹால்லாம் என்னங்கிறதையே நாங்கள் தான் சொன்னோம். அது புரிஞ்சா புரியலையாங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை.
இதை நீங்கள் 2 பேரும் தாஜ்மஹால் போனா என்ன போலனா என்ன? டேய் அவன் என் மேல இருக்கிற லவ்ஸ்ல தான்டா நாங்க கூட்டின்னு போறான். அவன் மனசுல நான் தான் இருக்கிறேன்னு அங்க போய் சொல்ல போறான். அதுதான் நாங்க கூட்டின்னு போறான். அது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அது காதல் வந்துச்சுன்னா மனசுல இருக்கிறதெல்லாம் கண்ணுல தெரியும்டா. நான் அவன் கண்ணுல பார்த்தேன். அவன் இப்ப என்ன பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்ணுல இந்த காதல் தெரிதுடா. எப்படி திடீர்னு? இந்த பிரிவு தாண்டா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற காதலை காட்டி கொடுக்கும். என்ன பிரிஞ்சு 10 நாள் இருந்தான்ல, அப்ப அவனால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன்னு அவள் பேபிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சத்யா. ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உண்மைதான்டா. அது நாங்க ஆக்ராக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். நீங்க வேணா பாருங்க, வரும்போது நானும் அமுல் பேபியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் வருவோம். மாப்ள, ம்? நீ சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சர்வே எடுத்துட்டேன். அதுக்குள்ளயா? சரி சொல்லு கேப்போம். மாப்ள, முத ஆளு கல்யாணத்துக்கு அப்புறம் முதலா கூட்டிட்டு போன இடம் ஊட்டி. ஊட்டியா? ஏன்? நானும் ஏன்னு கேட்டேன் மாப்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு ஊட்டி கூட்டிட்டு போறதுதான் பியூட்டின்னு சொல்றான். ஆ? ரைட் விடுன்னு அடுத்த ஆள் கிட்ட கேட்டேன். அந்த ஆளு கல்யாணத்துக்கு அப்புறம் முதலா பார்த்த படம் அலிபாபாவும் 40 திருடர்களுமா. அலிபாபாவும் 40 திருடர்களா? டேய், இந்த கொரோனா காலத்துல இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆன கேள்விப்படவே இல்லையடா. எந்த ஓடிடில வந்துச்சு? மாப்ள, இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகல மாப்ள. அப்புறம்? 40 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகி ஓட்டிட்டாங்க. 40 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன படமா? யாரு அவ்வளவு பழைய ஆளு? மாப்ள, அந்த ஆளு ரொம்ப பழைய பீஸ் தான். யாரா அது? நம்ம அக்கவுண்டன்ட் சுந்தரம். டேய், அவருக்கு 70 வயசு ஆச்சு. ஏன்டா அவுட்டே போய் கேட்ட? டேய், நானா எங்கடா கேட்டேன்? நான் எல்லார்கிட்டயும் கேக்குறத பார்த்து அந்த ஆளே வாலண்டியா வந்து வண்டியில ஏறினால இறங்கவா சொல்ல முடியும். அதான் எதுக்கும் இருக்கட்டுமேனு எல்லாத்தையும் கேட்டு வச்சேன். எல்லார் அனுபவத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. போடா லூசு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆனா ஒண்ணு மாப்ள, முத கேள்வி மட்டும் தான்டா நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் கேள்வியே கேட்கலடா. அந்த ஆமக்குட்டி வாயனே ஓடி வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து, திருட்டு மாங்காய் சாப்பிட்டதுல இருந்து, மாமியார் வீட்டுக்கு மறுசோத்துக்கு போனதுல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். புல் ஸ்டாப் வைப்பான்னு பார்த்தா அவன் கமானே போட்டு போறான்டா. ஆனா அந்த ஆளை மட்டும் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுதான் வச்சுக்கயே, எப்பவோ ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி வீட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. ஆனா நீ இருக்கிய, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வேலைக்கு சேர்த்து அவனுக்கு இன்கிரிமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க. மேசர் நாற்காலி மாதிரி நம்ம ஆபீஸ்ல ப்ராப்பர்ட்டியா இருந்துகிட்டு இருக்கான்டா அந்த ஆளு. கடைசியில ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்தேன்னு காதுல வந்து சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு போனா பாத்தியா? அத மட்டும் தாங்கிக்க மாட்டேன் மாப்ள, தாங்கிக்க மாட்டேன். டேய், ரொம்ப பண்ணாதடா. அவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரா? அந்த ஆளு பொண்டாட்டிக்கு கொடுத்த கிஃப்ட் முத்தமா. என்ன வெறுப்பேத்துறோம்னே வேணும்னே அந்த ஆளு காதுல வந்து சொல்லிட்டு போறான் மாப்ள. என்ன சிரிக்கிறா? அதானே, அந்த ஆளாவது சாதா சாடிஸ்ட், நீ ஸ்பெஷல் சாடிஸ்ட். சிரிக்க தானே செய்வேன், சிரிச்சுக்க. சரி விடுறா. மத்த ஸ்டாஃப்ல என்ன சொன்னாங்க அது சொல்லு. ஒரு பொண்ணு கிட்ட போய் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன் கொடுத்த முத கிஃப்ட் எதுன்னு கேட்டேன் மாப்ள. அவ்வளவுதானா? எல்லாரும் விதவிதமா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்லையடா. மாப்ள, அடுத்தவங்க லைஃப்ல நடக்கிற எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது மாப்ள. ஏன்னா செவிவழி செய்தி எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதுல்ல. கரெக்ட் தான். மாப்ள, அப்புறம் நீ கேட்க சொல்லாத இன்னொரு கேள்வியும் நான் கேட்டேன் மாப்ள. என்ன கேட்ட? அது
எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, ரொம்ப வருஷமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கேள்வி. என்னடா சொல்லி தொலைடா. ஃபர்ஸ்ட் நைட் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா மாப்ள. லூசாடா நீ? இதெல்லாம் என்ன கேட்ட? இல்ல, எல்லாமே ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். ஆனா மாப்ள, எல்லாருமே கல்யாணத்து அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடி இருக்கானுங்க. எவனுமே மிஸ் பண்ணவே இல்ல. அதுல ஒருத்தன் என்னால நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு பகல்லையே கொண்டாடி இருக்கா மாப்ள. பகல்? ஆமா மாப்ள. அவன் என்ன மாதிரியே ரொம்ப நாளா மொரட்டு சிங்கிளா இருந்திருப்பான் போல. இதுல என்ன கொடுமைனா, உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியும் கொண்டாடியாச்சு. ஆனா இன்னும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்ன குடும்ப சரவணன் இது மொமெண்ட் மாப்ள. ஐயோ மறைக்கிறானே. ஆனா அது ஆக்ராவுல நடந்துரும்னு நான் நம்புறேன். ஐ மாப்ள சிரிச்சிட்டா, மாப்ள சிரிச்சிட்டா. அப்ப கண்டிப்பா நடந்துரும், கண்டிப்பா நடந்துரும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எல்லா ஆபீஸ்லயும் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா, நம்ம ஆபீஸ்ல மட்டும் டேமேஜர்னு ஒருத்தர் இருக்கான். தப்பான டயத்துல கரெக்டா கதா தட்டுவாப்ல. இரு உள்ள வரட்டும், அந்த ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லி அமுச்சு விட்டுறேன். வாயா. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். ஓகே. அப்புறம் டேமேஜர், என் நண்பன் வாழ்க்கையிலேயே முறையா ஒரு அத்தியாயத்தை தொடங்க போறான். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? வந்த அந்த அத்தியாயத்துல 2 லைன் படிச்சு போறியா? முழுசா சொல்ல முடியா? சொல்ல விடு. சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல உள்ள எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் என்னோட செலவுல தான் ட்ரீட். அதனால அதுக்கான முழு ஏற்பாட்டையும் நீ பண்ற. ஓகேவா? டேய், நீ நான் அவ்வளவு காசு வச்சிருக்கியா? என்கிட்ட ஏது மாப்ள அவ்வளவு காசு? பின்ன கம்பெனில இருந்து உன்கிட்ட அட்வான்ஸ் தான் வாங்கணும் மாப்ள. நம்ம டேமேஜர் கிட்ட சொல்லி 1 லட்ச ரூபாய் பணத்தை என் அக்கவுண்ட்ல போட சொல்லு மாப்ள. ஐயோ முறைக்கிறா. யோ கிளம்பியா, கிளம்பு. தருண் நில்லுங்க சார். இவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ட்ரீட் கொடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லா செலவையும் பர்சனல் அக்கவுண்ட்ல எடுத்துக்கோங்க. சரிங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமா நினைச்சு கொண்டாடினதுக்காக இவன் அக்கவுண்ட்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டு விடுங்க. ஓகே சார். மாப்ள, இதோ காலா நினைச்சுக்கிற மாப்ள, காலா நினைச்சுக்கிற மாப்ள. கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் நீதான் மிஸ்டர் குலபுதம், நான் வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? இருக்கு மாப்ள. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கேன்சல் பண்ணிடுவேன். செய்யவே மாட்டேனே. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு. ஒழுங்கா வேலைய பாரு. பாக்குற மாப்ள, பாக்குறேன். நான் செய்யாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபாய் சேர்த்து போட்டு மாப்ள. டேய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? டேட் சத்யா, நான் டைப் சரி பண்ணலாம். பாத்துக்கோ. நான் கிளம்புறேனா? டேய் இது எப்படா ரெடி ஆகும்? இதோ சத்யா, இப்ப ரெடி பண்ணிடுவேன். பண்ணிரோல? என்ன சத்யா, மணி 4:30 கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புறேன்ற? அது டேய், ஆக்ரா போறாங்கல்ல, அப்ப பர்ச்சேசிங் எல்லாம் இருக்குமா இருக்காதா? மாலு தான், ஷாப்பிங் தான். என்ன சத்யா? பர்ச்சேசிங் தான் போறோம். ஆனா ஆக்ரா போறதுக்கு மட்டும் இல்ல, தாலி வாங்க போறோம். தாலியா? எதுக்கு? லதாவ கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ நம்ம தாலி வாங்கி கொடுக்கறது தானே முறை. தாலி தான் மாப்பிள்ளை வீட்டில் வாங்குவாங்களே சத்யா. மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டேன்டா. தாலி செய்யணும் மட்டும் நீங்க போடுங்க, தாலியை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டேன். இது எப்போ நடந்துச்சு? காலையில வரும்போதே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு தான்டா வந்தேன். சரி எதுக்கு சத்யா? நல்ல பெரிய ஹோட்டலாண்ட போய் புச்சதா சாப்பிடுங்க. ஏன் சத்யா? என்னடா ஏன்லாம் கேட்குற? சத்யா சாதாரணமாகவே மற்றவங்களை சந்தோஷப்படுத்திருக்குன்னு நினைக்கும். இப்போ சத்யாவே செம சந்தோஷத்தில் இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்ய தானே வேணும். கரெக்டாக தானே சத்யா? சரிடா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சர்வீஸ் சென்டரை கொஞ்சம் பொறுப்பா பார்த்துக்கோங்க. நான் இல்லைன்னு விளையாட்டுத்தனமாலாம் இருக்காதீங்க. நான் இல்லாத நேரத்துல தான் நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும். முக்கியமா
நான் இல்லைங்கிற குறை தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா அமுல் பேபி எனக்காக மட்டும் இந்த சர்வீஸ் சென்டரை வச்சு கொடுக்கல, உங்க எல்லாரோட எதிர்காலத்தையும் யோசிச்சு தான் வச்சு குத்துக்கிறான். அதனால இது உங்க சர்வீஸ் சென்டர், இதை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். ம்? என்ன சத்யா, 2 நாள் தானே ஊருக்கு போற, அவ்வளோதானே? என்னமோ ஊரை விட்டே போற மாதிரியும் திருப்பி கடை பக்கமே வராத மாதிரி பேசிட்டு இருக்கா. இல்லடா, விளையாட்டுத்தனமா இருந்துட கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். சரிடா, நான் வரேன். ஏய் என்னடா என்ன யோசிக்கிற? இல்லடா, இதுக்கு முன்னாடி சத்யா அப்படிலாம் பேசினதே இல்லை. அது ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது. அது என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது? நார்மலா தானே பேசிட்டு போகுது. லாஸ்டா சத்யா பேசுனது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குடா. என்ன உறுத்தலா இருக்கு? முன்ன இருந்தது சக்தியாவோட ஒரு ஷாப்பு, அதனால அதை பத்தி பெருசா கவலைப்படாது. இப்ப பிரபு சார் இந்த சர்வீஸ் சென்டர் வச்சு கொடுத்துருக்கிறதுனால நல்லா பாத்துக்கோங்கன்னு அக்கறையா சொல்லிட்டு போகுது. அதுக்கு ஏன் நீ இப்படி குழம்பிக்கிட்டு இருக்க? வா, நம்ம லைட்டா சரக்க போட்டு போய் சாப்பிடலாம். மண்டபுண்ண வாடா. ம். ஏய், சர்வீஸ் சென்டர் நல்லா பார்த்துங்கடான்னு இப்போ தான் சத்யா சொல்லிட்டு போச்சு. மணி 6 கூட ஆகல, அதுக்குள்ளே சரக்கா போகலான்னு சொல்லிட்டு இருக்க. வாடா, வேலையை பாருங்க. வாடா. ஆ. சொல்ல அமுல் பேபி. ரோடி பேபி எங்க இருக்கீங்க? தோ நான் வந்துனே இருக்கிறான். என்ன விஷயம்? இல்ல, நீங்க கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஆமா, நீ எங்க இருக்கிற? நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா, நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் அமுல் பேபி. ஓகே, சீக்கிரம் வாங்க. ஆ. அமுல் பேபி 5 நிமிஷத்துல வந்துருவானாமே. அமுல் பேபியை காக்க வைக்க கூடாது, சீக்கிரமே போயிடணும். அவதான் போறா பாரு, அடிச்சு தூக்குடா அவள.